எனக்கு அன்பானவர்களே, இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இயேசுவின் பாதத்தில் இன்று நாம் தியானிக்க இருக்கும் வேத பகுதி மல்கியா 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. இந்த வார்த்தையை கர்த்தரே தன்னை குறித்து சொல்கிறார். யாக்கோபின் சந்ததியினர் நிர்மூலமாகாததற்கு காரணம் கர்த்தர் மாறாதவராய் இருப்பதால். கர்த்தர் முற்பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் செய்து ஆணையிட்டு கொடுத்தார். இஸ்ரவேல் புத்திரர் அவருக்கு கோபமூட்டின போதெல்லாம் கர்த்தர் முற்பிதாக்களை நினைவு கூர்ந்து அவர்களை முற்றிலுமாய் தண்டியாமல் போனார். பிரியமானவர்களே, நமக்கும் வாக்குத்தத்தம் செய்த கர்த்தர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். அவர் நமக்காய் வாக்குத்தத்தம் செய்து அதை அருளி செய்யாமல் இருப்பாரோ? பிரியமானவர்களே, எனவே இந்த காலை வேளையில் நமது பாவங்களுக்கு நம்மை தண்டியாமல், மாறாக நம்மை மன்னித்து அவர் நமக்கு அருளின வார்த்தைகளை, வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, நீர் தந்த புதிய நாளுக்காய் நன்றி. நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறீர். உம்மை துதித்து போற்றுகிறோம். அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன்.